சார் விஜய் கடைசி நேரத்தில் எடப்பாடிக்கு போட்டிருந்த பிள்ளையார் சொல்லியை அழிச்சு விட்டுட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? விஜய் என்ன தழிச்சு விட்டார் எடப்பாடி போட்ட பிள்ளையார் சொல்லியே? இவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட்டணி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமாரை வச்சு அறிவிச்சிட்டாங்க. அது கூட்டணி இல்லைன்னு தனியாக நிற்கிறது தானே அவர் அஜெண்டாவே. என்னென்னா பிஜேபி அவரை ஏன் இறக்கி விட்டுருக்குன்னா விஜயை தனியாக அனுப்பிச்சு சின்ன பையங்க ஓட்டு, சின்ன பிள்ளைங்க ஓட்டு, விவரம் தெரியாத ஓட்டெல்லாம் வாங்கிடணும். வாங்கி இது பூரா புதுசாக என்ட்ரி ஆகிறது, புது என்ட்ரி இதுகள். அப்புறம் எதுக்கு லாயக்கில்லாத பொம்மைகள் இருக்கும், நம்ம அடிப்படை அறிவு கூட இல்லாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கழிச்சிட்டோம்னா, ஃபில்டர் பண்ணிட்டோம்னா, மீதி ஏற்கனவே அரசியல் தெரிஞ்ச அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை ஆதரிக்க நமக்கு ஓட்டு போட்டோம், இவர் ஆதரிக்க போட்டோம், ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே கொடுக்கட்டும், ஏடிஎம்கே ஓட்டு நம்ம ஓட்டையை வச்சு நம்ம ஜெயிச்சிருந்தா அவங்களோட பிளான். விஜய் அவங்க கணக்கிலே கிடையாது. அப்படி இல்லைன்னா என்னென்னா ஏடிஎம்கேயோட கூட்டணியில் விஜயும் உள்ளே கொண்டு வரணும். அதை அவங்க கொண்டு வரணும்னு நினச்சா கொண்டு வந்துடுவாங்க.